ஹே எல்ஜி ஃபேமிலி, கான்டென்ட் ரைட்டிங் காப்பி ரைட்டிங் விட சிறந்தது ஏன்? அதுக்கான காரணத்தை நான் இங்கே முன்வைக்க போகிறேன். நான் lavanya.com இன்னும் நீங்கள் நம்மளோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸில் இணையலைன்னா lavanya.com போங்க, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஓகே, தட் செட் ஏன் கான்டென்ட் ரைட்டிங் சிறந்தது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்கேலபிலிட்டி அப்படின்றது தான். நீங்கள் எப்போவுமே ஒரு ஃப்ரீலான்சராக இருக்க போகிறீங்க, எப்போவுமே ஒரு சோலோப்ரனராக இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காப்பி ரைட்டிங்கை சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு ஸ்கேலபிள் பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்னா உங்களோட டைமோட நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. உங்கள் டைமை நீங்கள் லெவரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், செல்வம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா உங்கள் டைமை லெவரேஜ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒர்க் பண்ணாத போதும் உங்களுக்கான சிஸ்டம்ஸ், அது ஹியூமன் ரிசோர்ஸஸ் சிஸ்டமோ இல்லை ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸோ உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வருவாய் ஈட்ட முடியும். காப்பி ரைட்டிங்கில் அது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் காப்பி ரைட்டர்ஸை ஹையர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கான்டென்ட் ரைட்டர்ஸை ஹையர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரிலேட்டிவ்லி ஈஸி. ரொம்ப ஈஸி நான் சொல்ல மாட்டேன், ரிலேட்டிவ்லி. நீங்கள் காப்பி ரைட்டர்ஸை ஹையர் பண்ணுறதை விட கான்டென்ட் ரைட்டர்ஸை ஹையர் பண்ணுறது மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் சுலபம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போவுமே நான் ஃப்ரீலான்சராக தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காப்பி ரைட்டிங்கை சூஸ் பண்ணலாம். இன்னொரு ட்ராபேக்கும் இருக்குது. அங்கே என்னென்னா, நீங்கள் டாப் நாஷாக இருக்கணும் காப்பி ரைட்டிங்கில். அப்போ தான் ஒரு காப்பி ரைட்டராக உங்களை ஹையர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓரளவு ஸ்டோரி டெல்லிங் தெரியும், ஓரளவு மார்க்கெட்டிங் தெரியும், ஓரளவு உங்களோட வேர்ட்ஸ் மூலமாக செல் பண்ண தெரியும் அப்படின்னா அது உதவாது. உங்களுக்கு எக்ஸப்ஷனலான டெஸ்டிமோனியல் வேணும். அப்போ தான் இன்னொருத்தவங்க உங்களை காப்பி ரைட்டராக ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே செல்லிங் அப்படின்ற ஒரு முக்கியமான ப்ரொஃபைலை நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. ஓகேவா? உங்களோட வேர்ட்ஸ் செல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மதிப்பு, அப்போ தான் உங்களுக்கு காசு. அது சூப்பரான ஹை இன்கம் ஸ்கில், அதை நான் மறுத்து பேசவே கிடையாது. ஆனால் அங்கே ஸ்கேலபிலிட்டிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கில்டான ஒரு காப்பி ரைட்டரை மார்க்கெட்லேருந்து ஹையர் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஈஸி அண்ட் ப்ராஃபிட்டபிளாக ஸ்கேல் பண்ண முடியாது. ஓகே, எப்பவுமே ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதை நான் ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியுமா, இதை நான் ப்ராஃபிட்டபிளாக ஸ்கேல் பண்ண முடியுமா அப்படின்றது தான். நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்கேல் பண்ணலாம், ஆனால் அது நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக ஸ்கேல் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டாலே அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி, அந்த மார்ஜின், அதை அடிப்படையாக வச்சு தான் இங்கே இயங்குது இல்லையா? ஸோ உங்களோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் லாங் டேர்மாக எப்படி திங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா ஸ்கேலபிலிட்டி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காப்பி ரைட்டிங்கை விட கான்டென்ட் ரைட்டிங்கை சூஸ் பண்ணுறது தான் நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஆக விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த சோலோப்ரனர்ஷிப்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, நான் இந்த 9 to 5லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, இந்த எஸ்கேப் அப்படின்றது தான் உங்களோட கீவேர்ட். ஓகேவா? நீங்கள் அதுலேயே உழந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபில் நீங்கள் காலையில் 10 மணிக்கு போவீங்க, ஈவினிங் 7 மணிக்கு வீட்டுக்கு வரீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சோலோப்ரனர்ஷிப்பையும் நீங்கள் எடுத்து போட்டுக்கும் போது, செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஆகும்போது என்ன பண்ணுறீங்க, இன்னும் அதிக மணி நேரங்கள் நீங்கள் அதுக்கு கொடுக்குறீங்க. உங்களோட ஜாபையும் வச்சுக்கிட்டு இதையும் செய்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், திரும்பவுமே நீங்கள் உங்களோட டைமுக்கு தான் அடிமை ஆகுறீங்க. எப்போ நீங்கள் அந்த டைம்ன்ற ஈக்குவேஷன்லேருந்து உங்களை பிரிக்க முடியுதோ அப்போ தான் நீங்கள் உங்களோட செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்க முடியும். உங்களோட ஃப்ரீலான்சிங், அந்த சோலோப்ரனர்ஷிப்ன்ற அந்த ஒரு படியை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த படியை தாண்டி நீங்கள் முன்னேறணும், அதுக்கு மேலே நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட டைமை நீங்கள் லெவரேஜ் பண்ணால் மட்டும்தான் முடியும். காப்பி ரைட்டிங், கான்டென்ட் ரைட்டிங் மட்டும் இல்லை, இதை தாண்டி எந்த ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லையும் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது இதுதான். என்னோட டைமை லெவரேஜ் பண்ண முடியுமா, அதை லெவரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே ரிசோர்ஸ் கிடைக்குமா, அந்த ரிசோர்ஸை நான் ஈஸியாக ஹையர் பண்ண முடியுமா, அந்த ரிசோர்ஸை ஈஸியாக ஹையர் பண்ணாலும் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா. சரி, நீங்கள் ஈஸியாக அந்த ரிசோர்ஸை ஹையர் பண்ணிவிட்டு அவன் வந்து அவ்வளோ காசு கேட்டான்னா என்ன பண்ணுவீங்க, உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அங்கே தடைப்படும். கரெக்டாக? ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு தான் அந்த ஹை இன்கம் ஸ்கில்லை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட சோலோப்ரனர்ஷிப்பை தாண்டி நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு போகும்போது
உங்களோட டைமை நீங்கள் லெவரேஜ் பண்ணும்போது அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் மூலமாக அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமையும். அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஐயோ என்னடா இது, நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ டைம் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணேன், என்னை தவிர யாருமே இல்லையே மார்க்கெட்டில் இது செய்கிறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு நிர்பந்தம் உங்களை அங்கேயே நசுக்கிறாது. ஸோ உங்களோட டைமை இன்னும் பெட்டராக லெவரேஜ் பண்ணும். உங்களுக்கு சோலோப்ரனர்ஷிப் மட்டும் வேணாம், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் வேணும் அப்படின்ற அந்த டெசிஷனுக்கு நீங்கள் வரீங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங்கை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் காப்பி ரைட்டிங்கை விட. பட் உங்களுக்கு அந்த சோலோப்ரனர்ஷிப்பே போதும், நான் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு டீம் வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கிட்டு அந்த காப்பி ரைட்டிங் அப்படின்ற அந்த ஒரு அடுத்த படியையும் எடுத்து வைக்கலாம். ஓகேவா? இது நிறைய பேருக்கு இருந்த டவுட், அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த ஹை இன்கம் ஸ்கில்லான கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட கிரிம்ப் மாடலில் நான் ஒரு சூப்பரான ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணி இந்த கான்டென்ட் ரைட்டிங்கை சொல்லி கொடுத்துருக்கேன். lavanyajaykumar.com போங்க, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள், சிலபஸ் அது கொடுத்துருக்க ஓவர்வியூ எல்லாமே செக் பண்ணுங்கள், கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரிலையும் இணையுங்க. உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், டெஸ்க்டாப், டேப்லெட்டில் நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியை படிச்சுக்க முடியும். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா வீடியோஸ்க்கும் ஆக்சஸ் கிடைக்கும். இந்த கிரிம்ப் மாடல், கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி அமைஞ்சிருக்க இந்த கிரிம்ப் மாடலை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு 7 மணி நேரம் போதுமானது. உங்களுக்கு நல்ல இமெயில் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் ஃப்ளோவாக இமெயில் எழுத முடியும் உங்களால் அப்படின்னாலே அது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட் உங்களுக்காக, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? கான்டென்ட் ரைட்டிங்கில் நல்லா சாதிக்க முடியுமா அப்படின்றதுக்கு உங்களால் ஒரு நல்ல இமெயில் எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கான்டென்ட் ரைட்டராகவும் மாற முடியும். இந்த கான்டென்ட் ரைட்டிங்ன்ற ப்ராசஸை உடனே கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங்கும் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது lavanyajaykumar.com போங்க, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியை செக் பண்ணுங்கள், கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி கோர்ஸில் இன்றே இணையுங்க. நான் உங்களை lavanyajaykumar.comல மீட் பண்ணுறேன்.